ஆன்லைனில் சோலார் கிட் வாங்கியிருக்கேன். சோலாரில் இருந்து சார்ஜ் ஆகி பேட்டரி மூலியமாக கனெக்ட் ஆகிட்டு அதுலேருந்து ஃபேனு அதுக்கா சோலாரில் கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறது, ஒரு லைட் எரியும், ஒரு ஃபேன் ஒன்று வரும், இன்னொரு லைட் ப்ளஸ் ஆகும். இதை வந்து நம்ம எப்படி வேலை செய்ய செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே உள்ள போர்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லுமினஸில் தான் வாங்கியிருக்கேன். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது 650 ரூபாய்க்கு தந்தாங்க. இதில் வந்து சோலார் சார்ஜர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை நம்ம என்ன கலக்கலாம். ஏற்கனவே கலட்டி தான் வச்சுருந்தேன். இதான் போர்டு. இந்த போர்டில் டஃப் பவர் இல்லாமல் வரும் போல். இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குது கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேட்டரி இருக்குது. பேட்டரி வந்து லூமினஸ் பேட்டரி பேட்டரி ஒன்று இருக்குது நம்மகிட்ட. அம்ரான் பேட்டரி ஃபுல் பவரில் தான் இருக்குது. இப்போ அந்த பேட்டரியை வந்து சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அந்த பேட்டரியோட லைன் எடுத்து பவர் என்ன பண்ணுறோம், லைன் ப்ளஸ் மைனஸ் பார்க்கணும். ப்ளஸ் மைனஸ் பார்க்காம கொடுக்கக்கூடாது, கேன்சல் ஆகிடும். மைனஸ் மைனஸ் ஐஎஸ் இது மைனஸ் இதில் போட்டிருக்கும் ப்ளஸ் எது மைனஸ் இதுன்னு போகும். அதாவது இப்போ இதில் ஒரு லிங்க் ஆகுது லைட், அது கனெக்ட் பண்ணோட லிங்க் ஆகுது. கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது 12 வோல்ட்டில் தான் வேலை செய்யும். 12 வோல்ட்டில் மட்டும்தான் வேலை செய்யும். 12 வோல்ட்டுக்கு நம்ம ஒரு வயர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஃபேனுக்கு வந்து ஒரு 12 வோல்ட்டுக்கு ஒரு வயர் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுறோம், எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு தெரியல நம்மளுக்கு. இதை கனெக்ட் பண்ணோம். ஃபேனில் உள்ளது உங்களுக்கு லைட்டில் உள்ளது எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பச்சை கலர் லைட் மாறும். அந்த ஃபேன் ஓடுது, ஹை ஸ்பீடாக ஓடுது. கனெக்ட் ஆகுது. ஃபேன் ஓடுது தெரியுதா உங்களுக்கு? அது உள்ள சவுண்டு வரும். சவுண்டு ஃபேனோட சவுண்டு வருதா? ஃபேன் ஓடுது. எஃபெக்ட்னு இருக்கும், எஃபெக்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பவர் பேங்க் இது வந்து மொபைலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். மொபைல் சார்ஜ் பண்ணலாம். இதை எரிய வச்சு பார்ப்போம். இது வந்து 5 வோல்ட், இது வந்து 12 வோல்ட்டு, இது 5 வோல்ட்டு. நம்ம பேட்டரி கொடுத்துருக்கிறது 12 வோல்ட். இது 5 வோல்ட்டில் எரியுதான் பார்க்கணும். இது எரியுது. இதில் எத்தனை லைட் எரியுதுங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் வந்து நம்மள்கிட்ட வந்து 1 2 இதோட சேர்த்து 3 லைட் இருக்கு. 3மே எரியுதான் பார்ப்போம். இதை செட் பண்ணி போகும். இதோட பவர் பேங்க்கு 3மே எரியுது. லூஸ் கான்டாக்ட் தெரியுதா? 3மே எரியுது. இது ஒரு லைட்டு, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. 3 லைட்டு எரியுது. 3 லைட்டு, ஒரு ஃபேனு. இது வந்து 5 வோல்ட். 5 வோல்ட்டில் எரிக்கிற லைட். கரெக்டாக இருக்கும். ஹை ஸ்பீடில் ஓடுது ஃபேன். இது வந்து பெரும்பாலும் இது வந்து டிசிங்கிறதுனால நான் ஈஸியாக தொட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த போர்டை. இதை நீங்கள் வந்து வெளியே சின்ன பிள்ளைய கையில் கொடுக்க வேணாம், ஷார்ட் ஆகிடும். இப்போ ஃபங்க்ஷன் ஆகும். சோலார் வந்து நம்ம வந்து மார்னிங் வெயிலில் வச்சு அதுலேருந்து பவர் எடுத்து பவர்லேருந்து 12 வோல்ட்டுக்கு கொடுக்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனால் இது ஃபங்க்ஷன் ஆகும், சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். தேங்க்யூ. இன்னொன்று ஒன்று இருக்குது. இது வந்து 12 வோல்ட் பேட்டரி கொடுத்து பேட்டரியில் இருந்து, அதாவது வீட்டில் யூஸ் பண்ணுற உங்களுக்கு யூபிஎஸ் மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுறோம், நம்ம அதை எடுத்து தனியாக கொடுத்தோம்னாக்க நம்ம எலக்ட்ரிக் இந்த மாதிரி ஃபேன்லாம் இருக்குல்ல, ஃபேனு வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேனு, அப்புறம் அந்த லைட்டு, இதெல்லாம் வந்து நம்ம எரிய விடலாம். அது வந்து தனியாக வாங்கி வச்சுருக்கோம். அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட ஃபங்க்ஷன் அது 12 வோல்ட்டில் இருந்து கனெக்ட் ஆகி கன்வெர்ட்டர் லைனில் போகும். அது எப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற
என்ன இப்போ வந்து ஒரு ஒரு டைவர்ஸ் இருக்குது, அந்த டைவர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி அந்த மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து 220 வாட்ஸாக மாற்றி கொடுக்கும். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம். தேங்க்ஸ் ஸோ மச்.